தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராகுல் காந்தியின் ஒற்றுமை நீதி யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக மும்பை சென்ற முதலமைச்சர் மும்பை தற்போது சென்றடைந்திருக்கிறார். அவரோடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோரும் மும்பை சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். ராகுல் காந்தியினுடைய ஒற்றுமை நீதி யாத்திரை என்பது 63 நாட்களை கடந்து நேற்றுடன் மும்பையில் முடிவடைந்த நிலையில் இன்று எதிர்கட்சிகளுடைய யாத்திரை என்பது அங்கு நடைபெறுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று மாலை ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் இந்த அதாவது யாத்திரையில் அவர்கள் பேரணியில் ஈடுபட உள்ளார்கள். அதற்காக தற்பொழுது திமுகவுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் மும்பை சென்றடைந்திருக்கிறார். தனி விமானத்தில் சென்றடைந்த அவர் இன்று மாலை நடைபெற உள்ள அந்த எதிர்கட்சிகளுடைய அந்த பேரணி மற்றும் கூட்ட நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மு.க. ஸ்டாலின் தவிர பல்வேறு இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் அதில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக ஆர்ஜேடியுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ், சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களும் அந்த பேரணியில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இரண்டு கட்டமாக நடைபெற்ற அந்த பாரத் ஜோடோ அழைக்கப்படும் இந்திய ஒற்றுமை யாத்திரையினுடைய இறுதிக்கட்ட பணிகள் என்பது நேற்று முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. அதனை அடுத்து தற்போது இந்தியா கூட்டணிக்கான ஒரு ஒற்றுமை யாத்திரையும் இன்று காங்கிரஸ் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்திற்காக தான் தற்பொழுது முதல்வர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது மும்பை சென்றது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை சரியாக 4 மணி முதல் இந்த யாத்திரைகள் தொடங்கும் என்றும் அது பிறகு பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை காங்கிரஸ் செய்துள்ளது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.